ஐயோ நிறைய பழம் இருக்கே. என்ன பழம் வாங்கலாம்? மாதுளம்பழம் சாப்பிட்டா ஹீமோக்ளோபின் ஏறுன்னு சொல்லுவாங்களே. சாப்பிட்டு நிறையா இருக்குது, வேண்டாம். ஹீமோக்ளோபின் போதும். பப்பாளி பழம் கண்ணுக்கும் நல்லா தான் தெரியுது, வேண்டாம். வெயில் சீசனுக்கு தான் நல்லது, இம்யூனிட்டி பவர் கொடுக்குமான்னு தெரில. இதில் ஏதோ ஒரு ஆசிட் இருக்குன்னு சொல்லுவாங்களே. எலுமிச்சம்பழம் ஃபேமிலி தான் நினைக்கிறேன். இதில் என்ன இருக்குது? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். இது சாப்பிட்டா இம்யூனிட்டி பவர் ஏறுமா? இம்யூனிட்டி பவர் கண்டிப்பாக. இதில் ஏதோ ஆசிட் இருக்குன்னு சொல்லுவாங்களே, என்ன ஆசிட் அது? சிட்ரிக் ஆசிட். இருங்க நான் எடுத்துக்கிறேன். இது 2 தேங்க்யூ. இதுலேயே இருக்கணும் சிட்ரிக் ஆசிட். 2 பழத்தையும் நானே சாப்பிடணும். ஹலோ கனி, என்னடி பண்ணிட்டு இருக்க? நானா, டாக்டர்ஸ் எல்லாம் கொரோனா இப்போ அதிகமாக இருந்தனால ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிட்டா இம்யூனிட்டி பவர்லாம் அதிகமாகும்னு சொன்னாங்க. சரி, அதான் முதல்ல போய் சாப்பிட்றணும்னு சொல்லிட்டு பழம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் சரி, பழத்தை முதல்ல வாஷ் பண்ணியா? ஆமாண்டி, நான் அதெல்லாம் ஞாபகப்படுத்தும். இப்போவே போயிட்டு வாஷ் பண்ணிடுறேன்னு. இன்னைக்கு நம்ம எபிசோட்க்கு வந்திருக்க அந்த சுட்டியை கூப்பிட்டுடலாமா? வாங்க. ஹாய். ஹாய். உங்கள் பேர் என்ன? திலக். திலக், போட்டிங் எல்லாம் போயிருக்கீங்களா? போட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒன்று கொடுப்பாங்க. நம்ம தண்ணியில் முங்கிடாமல் இருக்கிறதுக்காக லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்க இல்லைங்களா? அதை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எங்கே பார்த்துருக்கீங்க? டிவியில் எதில் பார்த்தீங்க? டோரா பூஜி. ஓ, டோரா பூஜி தான் பிடிக்குமா? சூப்பர். வேற எங்கே பார்த்துருக்கீங்க? வேற கிஷ்கிந்தால. ஓ, கிஷ்கிந்தாலெலாம் பார்த்துருக்கீங்க. சூப்பர். என்ன கலர்லமா இருக்கும் அது? ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஓ, சூப்பர். ஸோ அந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டா நம்ம தண்ணியில் முழுகாமல் நம்ம சேஃபாக இருப்போம். அது எப்படி முழுகாமல் சேஃபாக இருக்கும்? அது எப்படி தான் உனக்கு தெரியணும். அதுதான் இப்போ நம்ம செஞ்சு ரியலாக பார்க்க போகிறோம். போலாமா? திலக், இதான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்கான செட்டப். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட ஒரு உரிக்காத ஆரஞ்சு இருக்குது, ஒரு உரிச்ச ஆரஞ்சு இருக்குது. இதை நம்ம சாப்பிட போகிறோம். ஓகேவா? உதைப்பாங்க. வா, நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சுட்டு சாப்பிட்டுடலாம். ஓகேங்களா? இந்த கிளாஸ் பாக்ஸில் தண்ணி ஃபில் பண்ணியிருக்கா. ரெண்டுத்துலேயும் பாருங்கள், ஈக்குவலாக தண்ணி ஃபில் பண்ணியிருக்கு. இந்த பழத்தை நீங்கள் இது உள்ள போடலாம். உங்களுக்கு எந்த தொட்டி உள்ள எதை போட்டுனாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்தாங்க. மிதக்குது, ஒன்று உள்ள போயிடுச்சு. முழுச்சா எப்படி? அதை நானே சொல்கிறேன். இந்த ஆரஞ்சு தோலோடு இருக்கும்போது ஆரஞ்சு பழத்துக்கும் தோலுக்கும் இடையில் நிறைய ஏர் பேக்கெட்ஸ் இருக்கும், அதாவது காற்று இருக்கும். இப்படி இந்த பழத்தோடு சேர்ந்து ஏர் பேக்கெட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இந்த மொத்த பழத்தோட டென்சிட்டி தண்ணியோட டென்சிட்டியை விட கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த பழம் மிதக்குது. அதுவே ஆரஞ்சு பழத்தோட தோலை உரிச்சிட்டு தண்ணியில் போடும்போது ஏர் பேக்கெட்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. இதனால் இந்த ஆரஞ்சோட டென்சிட்டி தண்ணியோட டென்சிட்டியை விட அதிகமாக இருக்கும். இதனால தான் இந்த ஆரஞ்சு தண்ணிக்குள்ளே மூழ்கிடுது. இதே மாதிரி தான் நம்ம போட்டிங் போகிறப்ப யூஸ் பண்ணுற லைஃப் ஜாக்கெட்லேயும் குட்டி குட்டியாக ஏர் பேக்கெட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு இருக்கும்போது தண்ணியோட டென்சிட்டியை விட நம்மளோட டென்சிட்டி கம்மியாக இருக்கும். இதனால தான் நாம் மிதக்கிறோம். திலக், எல்லாம் புரிஞ்சுதா? டேய், என்ன பண்ணுற? ஷோ முடிச்சுட்டு சாப்பிட்லாம்டா. நீங்களும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்கள் வீட்டில் பண்ணி வீடியோஸ் எங்களுக்கு அனுப்புங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கனி அண்ட் திலக். பாய். அப்புறம் என்ன பண்ணாங்க, என்னை காப்பாற்றுறதுக்காக ஒரு லைஃப் ஜாக்கெட் கொடுத்தாங்க. தப்பு, அப்போல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீ 5 நிமிஷம் வரலனா நீ செத்து.
தண்ணியில் உண்டா கொடுப்பாங்க. தண்ணியில் உண்டா கொடுப்பாங்களா? எதுக்காக அது இருக்கு? அது மேலே ஏறி வரத்துக்கு. மேலே ஏறினா படிக்கட்டாடா அங்கே இருக்கு. பேர் என்ன? திலக். திலக். ஓகே திலக், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உட்காந்துட்டு இருக்கீங்க. நல்ல ஆன்சர். சரி, ஆனால் க்ரீனில் இருக்குமா? நான் க்ரீன் சொன்னதுனால சொல்லிட்டேன். நான் சும்மா பாருங்க, நான் சும்மா சொன்னேன். ஆமா ஆமா. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? டேய் என்ன பண்ற? ஷோ முடிச்சிட்டு சாப்பிடலாம். ஸோ இன்னைக்கு நான் தெரியல கத்தியங்க. சரி விடு. அதான் இப்போ நான் உனக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா செஞ்சு காமிக்க போகிறேன். போயிடலாமா எக்ஸ்பெரிமெண்ட்க்கு? தெரியல இல்லை ஒரு ஆரஞ்சு கூட ஒரே அதை பார்த்துட்டு சாப்பிடாத அன்சாட்டிஸ்ஃபைட்லேயே இருக்கணும்.